இந்த கல்யாணமாக போகிறவங்க கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டாங்களா, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. ஃபோன் நம்பரை வாங்கி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல குடும்பங்களில் பார்த்த கேஸ் ஸ்டடி அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன்னா என்ன தனு குடும்பம் நடத்துவ? எல்லாம் பேசிடுறது. அதில் எனக்கு போதும், நீ வேணாங்குது. அது விவேகா தான் எழுதினார். அவளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும் என்றால் 4 ஆண்டுகளாக பழகிவிட்டேன், இப்பொழுது பூனைக்குட்டி வேண்டும் என்கிறாள். நான் நாய்க்குட்டியாக மாறி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுவார். கவனம், கவனமாக இருக்க. சில ஆண்கள் இருக்காங்க, நல்லசாமி சார், பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்க? கை தட்டுறவங்க எல்லாம் வீட்டில் அந்த மாதிரி ஒரு உருப்படியை வச்சுட்டு இருக்கிறவங்க. பாத்ரூம்க்கு ஏன் கொண்டு போறாங்கன்னு நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேட்டேன்னா, தனியா போக பயமா சார். நான் சொன்னேன், இல்லை, இதை தனியா விட்டுட்டு போக பயம். ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டே முடியல சாமி, சிலது 3-4 வச்சுக்கிட்டு சுத்துது. எப்படிங்க எப்ப பார்த்தாலும் அதோடையே இருக்கும் பொழுது? Spend quality time with your wife, with your husband, with your children. இது தின்னுடுதுங்க, எல்லா நேரத்தையும் இது தின்னுது. நான் ஒன்று சொல்லுகிறேன், எதுவும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த பழக்கமும் கெட்டதுதான், எந்த பழக்கமும் கெட்டதுதான். சாதாரணமாக சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிகின்ற பல விஷயங்கள் பலருக்கு பொருந்துவதில்லை. அதனால் நம்முடைய ஒப்பீனியனை மற்றவங்க மேல திணிக்க கூடாது அப்படிங்கிறது புத்தகம் படிச்சா எனக்கு தெரியுது. பாருங்களேன், ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்துல ஒருத்தன் எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி. 16ஆம் லூயி மன்னன், இப்பதான் படிச்சுட்டு வந்தேன், வேலைக்காரி கூட சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்திருக்கான். எவ்வளவு ஆணவத்தோட அந்த பிரெஞ்சு புரட்சி வர்றதுக்கு முன்னால இருந்த 16ஆம் லூயி மன்னனுடைய வாழ்க்கை பற்றி குறிப்பு. வேலைக்காரியுடைய கை விரலை பார்த்து சொன்னாலாம், அது எப்படி உனக்கும் 5 விரல் இருக்கு? அது எப்படி வளர்ந்துருப்பான் அவன்? என்ன ஆணவம், என்ன ஆணவத்தோடு வளர்க்கிறோம் நாம் பிள்ளைகளை. பைக் வாங்கி கொடுக்காதீங்க, 25 வயசு ஆகட்டும், அப்புறமா வாங்கி கொடுங்க, பார்த்துக்கலாம். வேணாம், பொது இதில் போயிட்டு வரட்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில் நான் செய்தி படித்தேன், சாலை விபத்துகளில் அன்றாடம் 5 பேராவது இறந்து போகிறார். 5 பேராவது, அதுல 2 வீலர் அதிகம். பயமா இருக்குங்க. நான் சொல்றேன் பாருங்க, புள்ளெல்லாம் இனிமேல் இப்படிதான் பிறக்க போகுது. வண்டி ஓட்டிக்கிட்டே இப்படிதான் வந்துட்டேன், கால் அங்கிருந்து வருது. இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப. எங்க ஐயா தான் சொல்வார், அதை இப்ப சொல்லலாமான்னு தெரியல, ஐயா சொன்னதால் சொல்லலாம். எவனாவது 2 வீலருக்கு யமஹான்னு பேர் வச்சிருப்பானா பாரு. இந்த கம்பெனிக்கு எதிராக நான் பேசல, சொல்றேன். குழந்தைகளை வைத்திருக்கிறோம் நாம், அவர்களுக்கு வாழ்க்கையின் பெருமதி தெரிகின்ற பொழுது ஒன்னே ஒன்று சொல்லிக் கொடுங்க. நான் புத்தகத்தில் வாசித்ததனால் சொல்லுகிறேன், நீ எவ்வளவு வேணாலும் வேகம் எடுத்துக்கொள், நீ நினைக்கின்ற பொழுது வண்டி நிற்கணும், அதுக்கு பேர் தான் வேகம். அந்த ஆற்றல் உனக்கு வேக இல்லை என்றால் நீ வேகப்படுத்துவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று நான் வாசிக்கிறேன். யோசித்து பார்த்தால் சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன. நான் இன்னும் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க, ஷார்ப்பா இருங்க. யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க. பல நேரங்களில் நமக்கு புரியறதே இல்லை. அவன் தெளிவா சொல்றான், முன்னால இருக்கிறவன், நமக்கு தான் புரியறது இல்லை. எனக்கு ரொம்ப கோபம் வருங்க சில வார்த்தைகளை படிச்சேன்னா. ஏன் தெரியுமா? சுயமரியாதை அப்படி வெடிச்சு கிளம்பும். நான் இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சேன், அது உங்க எல்லாருக்குமே நான் பல தடவை காணொளி மூலமா சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துறதுக்கு சொல்றேன்.
கெவின் மெக்கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின Why Good People Are Always Choosing Bad People அப்படின்னு ஒரு புக்கு. Always Having Bad Choices நினைக்கிறேன். Why Good People Having Always Bad Choices அப்படின்னு ஒரு புக்கு. அதில் வரும் 18 எபிசோடு. அதில் பிளாக் ஸ்பாட் பற்றி எழுதியிருப்பார். எனக்கு சிறகு முளைக்குதுங்க சொல்லும் போதே. ஐயா சொன்னார், இந்த 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 புத்தக திருவிழாவில் ரொம்ப திக்கு க்ரௌடு இன்னைக்கு வந்திருக்குதுங்கன்னு சொன்னார். ஐயா சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், பிளாக் ஸ்பாட்டை மட்டும் எடுத்துருங்க மனசுலேருந்து. வாசிக்க வாசிக்க பிளாக் ஸ்பாட்ஸ் போயிட்டே இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ். அது என்ன தெரியுமா? அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாருங்க. 33 மாதங்கள் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருக்கிறவர் புக் எழுதுறார், Why Good People Making Bad Choices அப்படின்னு. அவர் எழுதினதுல அந்த 18 எபிசோட்ல அவர் சொல்ற பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, பதச்சு போனேன் நான். ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா அவர் சொன்னது? சூப்பர், அது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ் பேசுறவன் புத்திசாலி. பெரியார் தான் சொல்வார், ஆங்கிலம் என்பது மொழி, அறிவில்லை. சிவப்பு என்பது நிறம், அழகில்லை. தந்தை பெரியார். எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், இப்படியே ஒரு படங்க. நான் இருக்கிறேன், என்ன பண்றது? நான் உங்கள் வீட்டை இங்கே அடகு வையுங்கள். நீ இருப்ப, அடகு வச்சுட்டு நான் எங்க போறது? உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்கள். ஓயா, நீ சொன்னா நான் வைக்கணுமா? நான் இருக்கிறேன், நீ இருப்ப, நீ இரு, நல்லா இரு, 100 ஆயுசுக்கு இரு, என் வாழ்க்கைய கொலைக்காத. செலிபிரிட்டிஸ் மீது இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட், ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அப்பா, எல்லா தப்பம் பண்ணிட்டு எழுகொண்டலவாடா கோயிந்தா கோயிந்தான்னு போய் காசு போட்டா எல்லாம் மன்னிச்சிருவாரா? பெருமாள் வச்சு செய்வார். தப்புகளை நாம மறக்கலாம், தவறுகள் நம்மை மறப்பதில்லை. அது நம்மை தேடி வரும். யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சுட்டா நம்ம பாவம் போயிரோன்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்பாதீர்கள். ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கணும், படிக்க வேண்டிய புத்தகம். எப்படியெல்லாம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் வருது. ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட்ன்றான். பொம்பளை பிள்ளை பாவம், தப்பே செய்யாது. 7500 பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜில் டீச்சர் நான் 25 வருஷமா. என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. லீடரே அதான். நமக்கு தெரியாதா என்ன? ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட், ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட், பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டா இருக்கிறது பிளைண்ட் ஸ்பாட். அது பெரிய துன்பத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நான் இதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஆஸ் அ லீடர், அவங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அதை ரொம்ப அழகா முதன்மை கல்வி அலுவலரை அறிமுகப்படுத்தினார். அவர் எழுதி வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி குட் மிஸ்டர் துரை. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாருங்களா, கவனிச்சிங்களான்னு தெரியல. தவறு நடந்தால் யார் தவறு செய்தது என்று பார்க்காமல் எங்கே தவறு நடந்தது என்று பார்ப்பார். ஒரு குவாலிட்டி. யார் தப்பு செஞ்சான்னு அவனாவது பார்த்தானா அவன் முதலாளி. தப்பு எங்கே நடந்ததுன்னு யாராவது பார்த்தானா அவன் தலைவன். தப்பதான் பார்க்கணுமே தவிர ஆட்களை பார்க்கப்பட. நாம் மனிதர்களின் மீது தான் பிழைகளை சுமத்துகிறோம், இல்ல சிஸ்டத்தின் மீது பிழை. சிஸ்டத்தை சரியாக்குங்க. எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறத அடங்கும். எரியறத பிடுங்கிறதுக்கான சிஸ்டம். முகமது அலி பாக்ஸர், ஒரு வயலின் வாசிக்கிறவர் போய் அவர்கிட்ட பேசியிருக்கார். இஸ் a ஜீனியஸ். சொல் புரிதான் பாருங்க. சார், நானும் நீங்க ஒண்ணுதான் தெரியுமா? எப்படின்னு கேட்டாராம் முகமது அலி. முகமது அலி பாக்ஸரை தெரியும் தானே?
டைசனை தெரியும், டைசனுக்கு மூப்பு அவர். எப்படின்னா நாம 2 பேரும் கையை வச்சு தான் சார் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். அப்துல் அலி முகமது அலி பதில் என்ன தெரியுமா? என்னை விட நீங்கள் சிறப்பானவர்கள், உங்கள் கரங்களில் காயம் இல்லைன்னு சொன்னார். எப்படி பதில் பாருங்க. அப்படி இருக்கணும் பதில். ஒன்றும் இல்லை, நான் இங்கே உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் சார் உட்காந்துருந்தார். அவர் ஒரு லெட்டர் பேட் வச்சுருந்தார். அதில் ரெட் கிராஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. ரெட் கிராஸ் மூமெண்ட் யாருடையது? அது பேடு சாருடைய பேடா? இந்த ரெட் கிராஸ் அப்படிங்கிற அமெரிக்காவில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் கிளாரா. கிளாரா முதுமை அடைந்து இறந்தார். அவருடைய அவ்வளவு இளமையான காலத்திற்கும் இந்த ஒரு இயக்கம் ஏற்படுத்தியதற்குமான ரகசியத்தை அவர்கள் இடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஞாபகம் வந்தது எனக்கு அதை பார்த்த உடனே. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு அப்படி தோணுங்க. நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உயிர் காக்கின்ற வினாடியில் கற்றது நினைவுக்கு வரணும். மிகப்பெரிய சாபம் கர்ணனுக்கு. உயிர் காக்கின்ற அந்த வேளையில் கற்றது மறந்து போகும். கற்றது ஞாபகம் வரணுங்க. பாருங்க, அந்த கிளாரா கிட்ட கேட்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சொன்ன பதில், முடிந்தால் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் இந்த பதிலை. அவர் சொன்னார், நான் துன்பமான விஷயங்களை நினைவில் வைத்திருப்பதில்லை. ஓ, நல்ல விஷயம்ல. யாராவது வந்து எனக்கு நேர்ந்த துன்பத்தை நினைவுபடுத்தினால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? நான் அதை மறந்த வினாடியை நினைவில் கொள்கிறேன். சத்தியங்க இது. ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற வினாடியில் புதிய உலகம் படைப்பதற்கான எழுச்சி வருகிறதுங்க.